தமிழ்வாணன் அவர்கள் எழுதிய மர்ம நாவல் மணிமொழி நீ என்னை மறந்துவிடு. பகுதி 2. தனி ஒருத்தியாய் சென்னைக்கு தந்தையால் அனுப்பப்பட்ட மணிமொழி விமானத்தில் சந்தித்த மணிமொழியால் அவள் வாழ்க்கையே திசை மாறப்போவதை எறியாமல் சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறாள். வாருங்கள், நடக்கப்போவதை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சென்னை மீனம்பாக்கம் விமானம் நிலையத்தில் கூட்டம் மிகுந்திருந்தது. நேற்றிரவு பம்பாயில் புறப்பட்ட விமானம் பல தொல்லைகளுக்கு உட்பட்டதும், விமானம் எப்படியோ ஹைதராபாத் வந்து சேர்ந்ததும், தப்பியவர்கள் ஹைதராபாத்திலிருந்து வேறு விமானத்தில் வருகிறார்கள் என்பதும் எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது. விமானத்திலிருந்து குதித்தவர்கள் யார் யார், தப்பி வந்து சேரப்போகிறவர்கள் யார் யார் என்பதெல்லாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததால் குதித்தவர்களுக்கு வேண்டியவர்களெல்லாம் ஹைதராபாத் போய்விட்டார்கள். விமானத்திலேயே தப்பி வந்தவர்களுக்கு வேண்டியவர்களெல்லாம் சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருந்தார்கள். தப்பி வந்தவர்களை வேடிக்கை பார்க்க ஏராளமான பேர்கள் வந்திருந்தார்கள். அதனால்தான் அவ்வளவு கூட்டம். விமானம் வரும் நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. விமான நிலையத்தில் இருந்தவர்களில் சிலர் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். சிலர் தொலைபேசியில் தங்கள் வீட்டிற்கு விமானம் வரப்போகிறது என்ற செய்தியை தெரிவித்து கொண்டிருந்தார்கள். சிலர் வானத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி வானத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தவர்களில் முத்தழகும் ஒருவன். முத்தழகு மணிமொழியின் மைத்துனன். தன் அண்ணியையும் தன் அண்ணன் குழந்தையையும் அழைத்து கொண்டு போக அவன் வந்திருந்தான். 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே அண்ணி மணிமொழியும் அண்ணன் குழந்தையும் விபத்திலிருந்து தப்பிவிட்ட செய்தி அவனுக்கு கிடைத்திருந்தது. தன்னுடைய மருமகளும் தன்னுடைய பேர குழந்தையும் தப்பிய செய்தி கேட்டு மணிமொழியின் மாமனாரும் மாமியாரும் மகிழ்ச்சியுடன் திளைத்தார்கள். மிதமிஞ்சிய மகிழ்ச்சியாலும் முன்பின் பார்த்திராத மருமகளை திடீரென்று விமான நிலையத்தில் எப்படி கண்டு பேசுவது, நடந்து கொள்வது என்ற குழப்பத்தால் மாமனாரும் மாமியாரும் விமான நிலையத்துக்கு வராமல் தன் சின்ன மகன் முத்தழகை மட்டும் விமான நிலையத்துக்கு அனுப்பியிருந்தார்கள். முத்தழகுக்கும் மனதிற்குள் குழப்பம்தான். முன்பின் பார்த்திராத அண்ணியிடம் என்ன பேசுவது, எப்படி நடந்து கொள்வது என்பது அவனுக்கு தெரியவில்லை. முத்தழகு கம்பியில் முழங்கையை வைத்து ஊன்றிக்கொண்டு விமானத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் அழகன். அண்ணனை விட அவன் அழகன். நல்ல உயரம், ஒல்லியான தோற்றம். அதன் காரணமாக ஒரு கவர்ச்சி, வட்ட முகம், வண்ண கண்கள், அழகான தலைமுடி. வானத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்த முத்தழகின் கண்களுக்கு வானத்தில் விமானம் தெரிந்தது. அந்த விமானத்தில் தான் மணிமொழி இருக்கிறாள். விமானம் கண்களுக்கு பெரிதாக தெரிந்தது. விமானத்தை கண்டதும் கரவொலி காதை பிளந்தது. விமானம் வந்தது, அவ்வளவுதான். கூட்டத்தினர் கம்பி கதவை திறந்து கொண்டு சட்டத்திற்கு மாறாக விமானத்துக்கு அருகிலேயே ஓடி வந்து விமானத்தை சுற்றி கொண்டார்கள். விமானத்திலிருந்து ஒவ்வொருவராக இறங்கினார்கள். மணிமொழி குழந்தையை தன் தோளில் போட்டுக்கொண்டு மெல்ல படிகளில் இறங்கி நடந்தாள். அவள் எவர் முகத்தையும் பார்க்கவில்லை. பயணம் செய்வோர் தங்குமிடத்தை நோக்கி தனியாக போய் கொண்டிருந்தாள் அவள். நம்மை அழைத்து போக நல்ல வேளையாக எவரும் வரவில்லை. நம்மை எவரும் அடையாளம் கண்டு கொள்ளவும் இல்லை. குழந்தையின் தாய் சொல்லிய வாக்கை காக்க நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. குழந்தையின் தாய் சொல்லியதைப் போல அவளுடைய மாமியார் வீட்டுக்கு போகாமல் குழந்தையோடு வேறு எங்கேயாவது போய்விடலாம். முதலில் பயணம் செய்வோர் தங்கும் இடத்திற்கு சென்று பொருளை எல்லாம் சரிபார்த்து வாங்கி கொண்டு ஒரு வாடகை காரில் ஏறி விமான நிலையத்தை விட்டு வெளியே சென்று விடுவோம். வெளியே போய் எங்கே என்ன செய்வது என்பதை பற்றி முடிவு செய்து கொள்ளலாம் என்று மணிமொழியின் மனம் நினைத்தது. மணிமொழி தன் மனதுக்குள் இப்படி எண்ணி முடித்ததும், அண்ணி என்றொரு குரல் பின்னால் கேட்டது. மணிமொழி கழுத்தை மட்டும் திருப்பி பார்த்தாள். உங்கள் தோளில் கிடக்கும் இந்த குழந்தையின் சித்தப்பா நான். அண்ணன் என்னை பற்றி சொல்லியிருப்பாரே. என் பெயரை நினைவில் வைத்துக்கொள்வது கொஞ்சம் கடினம்தான். முத்தழகு என்னுடைய பெயர். அவள் சற்று திகைத்து சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் நடந்து பயணம் செய்வோர் தங்குமிடத்தில் வந்து ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார்கள். எந்த உணர்ச்சியோடு நாம் இவரிடம் பேசுவது, எந்த நோக்கத்தோடு இவரிடம் நாம் பேசுவது, எந்த கொள்கையோடு இவரிடம் நாம் நடந்து கொள்வது என்று எண்ணி குழம்பினாள் அவள். அந்த மனக்குழப்பத்தோடு அவளுக்கு களைப்பு வேறு, உடல் மயக்கம் வேறு. முத்தழகு மணிமொழிக்கு அருகில் வந்து உட்காராமல் நின்று கொண்டு, அண்ணி என்ன உட்கார்ந்து விட்டீர்கள்? புறப்படுங்கள், பங்களாவுக்கு போவோம்.
அப்பாவும் அம்மாவும் தங்கள் மருமகளையும் பேர குழந்தையையும் காண காத்து கொண்டிருக்கிறார்கள். என் அப்பாவும் அம்மாவும் உங்களை பார்த்ததே கிடையாது. இருந்தாலும் கூட என்ன காரணம் என்று சொல்ல முடியவில்லை. என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என் அண்ணன் மீது இருந்த அன்பு அனைத்தும் இப்போது உங்கள் மீதும் உங்கள் குழந்தையின் மீதும் திரும்பி இருக்கிறது. புறப்படுங்கள், அங்கு வந்து பாருங்கள் என்னென்ன நடக்கப் போகின்றன என்று என்றான். மணிமொழி நிமிர்ந்து முத்தழகின் முகத்தை ஒருமுறை பார்த்தாள். அப்பொழுது அவனும் மணிமொழியின் முகத்தை பார்த்தான். அவன் பார்த்ததில் பொருள் இல்லை, அவள் பார்த்ததில் பொருள் இருந்தது. மணிமொழியின் கண்ணிமைகள் என்ன காரணத்தாலோ படப்படவென்று வெடித்து கொண்டது. பறவை பறக்கப் போவதற்கு முன்னால் ஒரு முறை தன் இறக்கைகளை படப்படவென்று அடித்து கொள்ளுமே அதுபோல. என்ன அண்ணி, புறப்படுங்கள். இல்லை, நான் கொண்டு வந்த பொருள்களை கேட்டு வாங்கி வாருங்கள், நாம் புறப்படலாம் என்றாள் மணிமொழி. சரி அண்ணி என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடினான். முத்தழகு போனதும் மணிமொழிக்கு திக்கு திக்கு என்று மனம் அடித்து கொண்டது. பொருட்களை சோதிக்கும் அறையில் அவள் பொருட்கள் இருந்தன. அந்த பொருட்களோடு 6 பெட்டிகளும் இருந்தது. அந்த 6 பெட்டிகளையும் திறந்து பார்த்து விட்டால் என்ன செய்வது என்பதை நினைத்து பார்த்தால் அவள் மனம் திக்கென்று அடித்து கொண்டது. மணிமொழியின் முகத்தில் முத்து முத்தாக வியர்வை துளிகள் அரும்பி வழிய இருக்கும் வியர்வை முத்துக்களை தன் தலைப்பால் துளைத்து சோர்வை போக்கிக் கொள்ள நினைத்தாள் மணிமொழி. கொஞ்ச நேரத்தில் முத்தழகு மணிமொழியின் பயண பொருட்களை எல்லாம் அவன் ஒருவனாகவே முதுகிலும் தோளிலும் தலையிலும் கரத்திலுமாக தூக்கி கொண்டு வந்து, போகலாமா அண்ணி என்று கேட்டான். மணிமொழி அவனை பார்த்து கொஞ்சம் இதழ் திறந்து சிரித்து, என்ன இது நீங்கள்? இதுக்கு போய் கூலி கொடுக்க முடியுமா அண்ணி? வாருங்கள் என்று சொல்லிவிட்டு முன்னால் கார் நிற்கும் இடத்துக்கு நடந்தான் முத்தழகு. சற்று சிரித்து துன்பத்தை மட்டுமே கண்டிருந்த மணிமொழி இப்போது அவன் பின்னால் குழந்தையோடு நடந்தாள். மணிமொழி காரை அடைந்ததும் முன்பக்கத்து கதவை திறந்து முத்தழகுவின் அருகில் உட்கார்ந்து கதவை சாத்தி கொண்டாள். அவள் நினைவோடு தான் இருக்கிறாளா? சிறிதும் எதிர்பார்க்காத முறையில் மணிமொழி தன்னருகில் வந்து உட்கார்ந்ததை பார்த்த முத்தழகு துடிக்கிட்டான். இருந்தாலும் கொஞ்சம் சமாளித்து கொண்டு, அண்ணி, பின்னால் உட்கார்ந்துக்கிட்டா உங்களுக்கு நலமாக இருக்குமே, பின்னால் போய் உட்கார்ந்து கொள்ளுங்களேன் என்றான். ஆகட்டும் என்று மணிமொழி கதவை திறந்து இறங்கி சாத்திவிட்டு பின் கதவை திறந்து ஏறி உட்கார்ந்து கதவை சாத்தி கொண்டால் கார் புறப்பட்டது. காரை ஓட்டிக்கொண்டே முத்தழகு கேட்டான், குழந்தை தூங்கிவிட்டதா என்ன? தூங்கவில்லை, இது பாருங்கள் என்று குழந்தையை தூக்கி காட்டினாள் மணிமொழி. முத்தழகு திரும்பி பார்த்தான். குழந்தை முத்தழகை பார்த்து சிரித்தது. கொழுவென்றிருந்த குழந்தை, விளம்பரங்களிலே வருமே அந்த குழந்தையை போன்று தோன்றியது அவனுக்கு. குழந்தை பையனா பெண்ணா என்பது முத்தழகுக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்வதற்காக குழந்தையின் பெயர் என்ன அண்ணி? இந்த வினாவை பார்த்திராத மணிமொழி திடுக்கிட்டாள். இருந்தாலும் சமாளித்து கொண்டு இளங்கோ என்றாள். அண்ணனுக்கு கதைகள் படிக்கத்தான் பிடிக்கும். அவர் போய் தன் மகனுக்கு இளங்கோ என்று இலக்கிய பெயர் வைத்திருப்பது வியப்புக்குரியதுதான் என்றான் முத்தழகு. இதை கேட்டதும் மணிமொழிக்கு அச்சம் பிறந்தது. இந்த குழந்தையின் தந்தையை கண்ணால் கூட பார்த்திராத அவள் அவருடைய குணங்களையும் பழக்க வழக்கங்களையும் எங்கே அறிந்திருக்கப் போகிறாள்? முன்பின் பார்த்திராத ஒருவரை, முன்பின் கேள்விப்பட்டிராத ஒருவரை, இப்போது இல்லாத ஒருவரை தன் கணவர் என்று அவருடைய தம்பியிடமும் அவருடைய பெற்றோரிடமும் சொல்லிக்கொண்டு எவ்வளவு நாளைக்கு காலம் தள்ள முடியும்? அவருடைய பெயர் கூட தெரியாதே மணிமொழிக்கு. இல்லை, அவர் அங்கு வந்த பிறகு இலக்கியங்களை எல்லாம் விரும்பி படிப்பார். இளங்கோ அவருக்கு பிடித்த புலவர், அதனால் இளங்கோ என்று பெயர் வைத்து விட்டார். பொய்யுக்கு மேல் பொய்யாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே, பலூன் எப்போது வெடிக்குமோ என்று பயந்தாள் அவள். குழந்தையின் உண்மை பெயர் இளங்கோ இல்லை. அவன் உண்மை பெயர் என்னவோ, இளங்கோ என்ற பெயர் அவனுக்கு மணிமொழியால் திடீரென்று வைக்கப்பட்ட பெயர். அவனுக்கு பழக்கமில்லாத அந்த பெயரை சொல்லி அழைத்தால் அவன் திரும்பி பார்க்க வேண்டுமே. அதற்காக அந்த பெயரை சொல்லி அந்த பெயரை சொன்னதும் அவன் திரும்பி பார்க்கும்படி அந்த பெயரை அடிக்கடி சொல்லி அவனை பழக்கப்படுத்தும் முயற்சியில் இறங்கினாள். குழந்தையின் தந்தை பெயர் என்ன என்பதை குழந்தையின் தாய் மணிமொழி சொல்லவில்லை. குழந்தையின் தந்தை பெயர் என்ன என்பதை இப்போது தெரிந்து கொண்டு விட வேண்டும். எப்படி தெரிந்து கொள்வது? இளங்கோவின் அப்பாவுக்கு வேற ஏதாவது பெயர் இருக்கா என்று கொஞ்சம் திறமையோடு வீணா போட்டு விடையை எதிர்பார்த்து காத்திருந்தாள். முத்தழகு சொன்னான், அரசு என்பதை தவிர அண்ணனுக்கு வேறு பெயர் எதுவுமே இல்லையே. மணிமொழி மனதுக்குள் மகிழ்ந்தாள். முதல் சோதனையில் அவளுக்கு கிடைத்த வெற்றி அவள் சோர்வை போக்கி அவளுக்கு உற்சாகத்தை கொடுத்தது.
கார் நுங்கம்பாக்கத்தில் அமைதியான ஒரு இடத்தில் கட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய பங்களாவின் சுற்று சுவர் வாசலை கடந்து உள்ளே வந்து நின்றதும் கதவோரத்தில் நின்று கொண்டிருந்த மாமியாரும் வாசல் படியில் நின்று கொண்டிருந்த மாமனாரும் காருக்கருகில் ஓடி வந்தார்கள். முத்தழகு காரை விட்டு இறங்கி பின்கதவை திறந்து கரங்களை நீட்டினான். மணிமொழி குழந்தை இளங்கோவை அவன் கரங்களில் வைத்துவிட்டு கீழே இறங்கி சுற்றிலும் ஒரு முறை பார்த்துவிட்டு மாமனாரையும் மாமியாரையும் நிமிர்ந்து பார்த்தாள். மாமனார் ஒல்லியாக இருந்தார், சிவப்பாக இருந்தார். அவர் முகத்தில் முழு அமைதி இருந்தது. மாமியார் நல்ல பருமன். மாமியாருக்கு மாமனார் அடக்கம் என்பதை காரை விட்டு கீழே இறங்கியதுமே கண்டு கொண்ட மணிமொழி மனதிற்குள் சிரித்து கொண்டாள். இந்த அம்மா உன் பேரன் இளங்கோ என்று பேரனை தன் அம்மாவின் கையில் கொடுத்தான் முத்தழகு. மாமியார் கரங்களை நீட்டி பேரனை வாங்கி, பேரனா என்று வியப்புடன் பேரனை நெஞ்சோடு அணைத்து அவனுக்கு பல முத்தங்கள் தந்தாள். மாமனார் மணிமொழியை மெல்ல இருதரம் பார்த்துவிட்டு மாமியாருக்கு அருகில் வந்து அவள் நெஞ்சோடு இருந்த பேரன் கன்னத்தை தொட்டு கொஞ்சினார். கொஞ்சிய பின் மகிழ்ச்சியில் மிதந்த மாமியாரின் முகத்தை பார்த்தார். மாமியாரின் கண்களிலே கண்ணீர். ஏன் அலற மங்கை என்று கேட்டார். இதை கேட்டதும் அவர் கண்களிலிருந்தும் கண்ணீர் கொட்டியது. இல்லை, இவன் நம் அரசை போலவே இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு கண்களை துடைத்து கொண்டாள். தன் அப்பாவும் அம்மாவும் தன் பேரனை கண்டதும் தன் அண்ணனை நினைத்து கொண்டு கண் கலங்குவதை கண்ட முத்தழகு தானும் கலங்கி நின்றான். மாமனாரும் மாமியாரும் ஒரே நேரத்தில் மணிமொழியை பார்த்தார்கள். மணிமொழி தன் சேலை தலைப்பை எடுத்து போர்த்து கொண்டு தலையை குனிந்து கொண்டாள். டேய், என்னடா நிற்கிற நீயும்? அண்ணியை உள்ளே கூட்டிகிட்டு போய் அவள் குளிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஓய்வு எடுத்துக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணு என்று முத்தழகை பார்த்து சொல்லிவிட்டு மணிமொழியை பார்த்து, போ அம்மா, போய் முதலில் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கு, அப்புறம் பேசிக்கலாம் என்றாள். மணிமொழி போவதற்காக திரும்பினாள். அப்போது மாமியார், இந்தாம்மா பேரன் இளங்கோவுக்கு பால் என்று கேட்டாள். மணிமொழி மனதுக்குள் சிரித்து கொண்டு தன் முகத்தை மாமனாருக்கும் மாமியாருக்கும் தெரியாமல் திருப்பி கொண்டு, பால் புட்டி பால் தான் என்று சொல்லிவிட்டு திரும்பி விரைந்து உள்ளே சென்று விட்டாள். அங்கே நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு சிரிப்பு வந்துவிடும் போல் இருந்தது. அதனால் அங்கிருந்து ஓடிவிட்டாள். மணிமொழி உள்ளே சென்றதும் மாமனாரும் மாமியாரும் கட்டிலில் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். இளங்கோ தன் பாட்டியின் மடியில் சிரித்து கொண்டு கிடந்தான். இந்த நேரத்தில் குளித்துவிட்டு வந்த மணிமொழி மாமியாருக்கு அருகில் வந்து மண்டியிட்டு கீழே அவள் காலடிகளின் கீழே உட்கார்ந்தாள். மாமியார் மணிமொழியின் தோளை பற்றி, நீ என் மருமகளம்மா, எழுந்திரு என்றாள். மணிமொழியின் உள் மனம் அவளை கேட்டதும், உண்மையான மருமகள் இந்த விஷயம் இவர்களுக்கு தெரியாது, அவள் இறந்த விஷயம். நான் புதிதாக வந்து சேர்ந்திருப்பதால் இனி என்னென்ன துன்பங்கள் எல்லாம் இவர்களுக்கு வரப்போகிறதோ, நீ என் மருமகள் என்று இப்போது சொல்வது எப்போதும் நிலைத்திருக்குமா? அரசுவின் அப்பா பெயர், அதாவது மணிமொழியின் மாமனாரின் பெயர் தில்லைநாயகம். தில்லைநாயகத்தின் மனைவி பெயர் மங்கை. மணிமொழி வந்திருக்கும் செய்தி கேட்டு பக்கத்து வீட்டில் இருந்த சிவகாமி வந்தாள். சிவகாமி அரசுக்கு அத்தை மகள், அதாவது தில்லைநாயகத்தின் தங்கை மகள். இந்த சிவகாமியைத்தான் அரசுவுக்கு திருமணம் செய்துவிட வேண்டும் என்ற முயற்சி நடந்தது. முற்றும் தோல்வி பெற்றது அந்த முயற்சி. சிவகாமி நாகரிக மங்கை. நாகரிகம் என்ற பெயரால் அநாகரிக பழக்க வழக்கங்களை மேற்கொண்டிருப்பவள். சிவகாமி மணிமொழியும் முத்தழகும் இருந்த அறைக்குள் நுழையும் போது மணிமொழி தன் உடைகளை சரி பார்த்து கொண்டிருந்தாள். முத்தழகு பத்திரிகை ஒன்றை படித்து கொண்டிருந்தான். அத்தான், நான் அக்காவை பார்க்க வந்திருக்கிறேன் என்றாள் சிவகாமி. முத்தழகு திரும்பி, இதோ இருக்கிறார்கள் பாரேன் என்று சொல்லிவிட்டு மணிமொழியை பார்த்து, அண்ணி, இவள் என் அத்தை மகள் சிவகாமி, உங்களை பார்க்க வந்திருக்கிறாள். கூச்சம் என்பது சிறிதும் இல்லாத ஒரு பெண் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சிவகாமியை தவிர வேறு பெண்ணே கிடையாது என்றான். அக்காளுக்கு என்னை பற்றி முதலில் சொல்லும்போது மட்டுமாவது கொஞ்சம் நன்றாக சொல்லக்கூடாதா என்றாள் சிவகாமி. நான் சொன்னதிலே என்ன தவறு இருக்கிறது சிவகாமி? கூச்சம் இல்லாத பெண் என்றால் நவநாகரிக நங்கை என்று பொருள், அவ்வளவுதான் என்றான் முத்தழகு. இதை கேட்டு மணிமொழியும் சிவகாமியும் சிரித்தார்கள். அந்த நேரத்தில் மாமியார் அந்த பக்கம் வந்து, மணிமொழி, குழந்தை பால் குடிக்கும்போது பாலை சட்டையெல்லாம் கொட்டி கொண்டு விட்டது, குழந்தைக்கு வேறு சட்டை போடு என்று குழந்தையை மணிமொழியிடம் கொடுத்தாள். மணிமொழி குழந்தையை வாங்கி கொண்டாள். குழந்தையை கவனிங்கக்கா, நான் மறுபடியும் வரேன், அத்தான் டாட்டா என்று சொல்லிவிட்டு சிவகாமியும் அங்கிருந்து போய்விட்டாள்.
மணிமொழி குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு அப்படியே நின்றாள். அதை கண்ட முத்தழகு, என்ன நீ நிற்கிறீங்க, குழந்தைக்கு சட்டை மாற்றலையா? சட்டையெல்லாம் பெட்டியில் இருக்குது, பெட்டியை சாவியை எங்கேயோ தொலைச்சிட்டேன், அதான் நிற்கிறேன் என்றாள் மணிமொழி. நான் தேடி பார்க்குறேன் சாவியை, சாவி காரில் கிடந்தாலும் கிடக்கும் என்று சொல்லிவிட்டு சாவியை தேட வெளியே போனான் முத்தழகு. மணிமொழி அப்படியே குழந்தையோடு தூணில் சாய்ந்து கொண்டாள். குழந்தையின் தாய் பெட்டி சாவியை என்னிடம் தரவே இல்லையே, அவள் சாவியுடனே தானே குதித்து விட்டாள். பெட்டியை பற்றியே எதுவும் சொல்லாத அவள் சாவியை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது? இப்போது பெட்டியை எப்படி திறந்தாக வேண்டும்? பெட்டியை திறக்காவிட்டால் குழந்தை ஈர சட்டையுடனே இருக்கும்படி இருக்கும். இந்த நேரத்தில் நான் என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது என்பது எனக்கு புரிய மாட்டேன் என்கிறதே. முத்தழகு வந்தவன், அண்ணி எங்கும் சாவியை காணோம், என்ன செய்யறதுன்னே எனக்கு புரியலை என்று சொல்லிவிட்டு பெட்டி கருக்கில் போய் பெட்டியின் பூட்டை பிடித்து பார்த்தான். பெரும் பூட்டுத்தான். அண்ணி, பூட்டை உடைச்சி எனக்கு பழக்கம் இல்லை, இந்த பூட்டை எளிதில் உடைக்கவும் முடியாது, சாவியை நீங்கள் எங்கே வச்சிங்கிறத கொஞ்சம் கவனப்படுத்தி பாருங்களேன். நல்லா கவனமாக பார்த்துட்டேன், சாவியை எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன், பூட்டை உடைக்கிறத தவிர வேறு வழி எதுவும் இருப்பதாக எனக்கு படவில்லை என்றாள் மணிமொழி. இந்த நேரத்தில் புது அச்சம் ஒன்று மணிமொழியின் மனதிலே பிறந்தது. பெட்டிக்குள் என்னென்ன இருக்குமோ, குழந்தை இளங்கோவின் உடைகள் இருக்கும், சரி, மாண்டு போன குழந்தையின் தாயின் உடைகளும் இருக்குமே என்று எண்ணி கொஞ்சம் பயந்தாள். வெளியே கார் ஒன்று வந்து நிற்கும் ஓசை கேட்டது. முத்தழகு ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தான். மணிமொழியும் பார்த்தாள். காரிலிருந்து சிவகாமி இறங்கினாள். அவள் இறங்கியதும் அவளுக்கு பின்னால் ஒருவன் இறங்கினான். ஒரு 22 வயது இருக்கும் அவனுக்கு தலைமயிர் சுருட்டை, அரும்பு மீசை. இந்த சுருட்டை தலைமயிரும் அரும்பு மீசையும் அவனுக்கு தந்தன தனி அழகை. சிவகாமியும் அவனும் உள்ளே வந்தார்கள். முத்தழகும் மணிமொழியும் இருக்கும் அறைக்குள் வந்தார்கள். முத்தழகு அந்த வாலிபனை பார்த்ததும், வாப்பா, நல்ல நேரத்தில் வந்து சேர்ந்த நீ, இந்த பெட்டியை திறக்கணும், திறந்து கொடு என்று மணிமொழியின் பெட்டியை காட்டினான் முத்தழகு. தங்கதுரை பெட்டிக்கு அருகில் சென்ற அந்த பூட்டை பிடித்து பார்த்தான். முத்தழகு மணிமொழியை பார்த்து, அண்ணி, இவன் பேர் தங்கதுரை, எனக்கு ஃப்ரெண்டு, சிவகாமியின் குடும்பத்துக்கு வேண்டியவன். தங்கத்துறையிடமுள்ள தனி திறமை என்னன்னா, இந்த பூட்டையும் எளிதிலே உடைச்சிடுவான். இதை கேட்டதும் எல்லாரும் சிரித்தார்கள். முத்தழகு, ஏதாவது ஒரு கம்பி இருந்தால் கொண்டு வா, இதெல்லாம் சின்ன பூட்டாயிற்று, இதெல்லாம் நீ திறக்க கற்றுக்கொள்ள வேண்டாமா என்றான் தங்கத்துரை. முத்தழகு சிரித்து கொண்டே ஓடிப்போய் கம்பி ஒன்றை கொண்டு வந்தான். தங்கத்துரை அந்த கம்பியை வாங்கி கம்பியின் நுனியை வளைத்து திருகி சாவி மாதிரி செய்து கொஞ்ச நேரத்துக்குள் பூட்டை திறந்து விட்டான். பார்த்தீங்களா நீ, பூட்டை திறக்கிறதுல தங்கத்துறைக்கு இணை தங்கத்துரை தான். தங்கத்துரை சிரித்த மணிமொழியை பார்த்து, நீங்கள் கிழக்கு பஞ்சாபிலிருந்து தானே வந்தீர்கள் என்று கேட்டான். இந்த கேள்வியை மணிமொழி எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் தேற்றிக்கொண்டு, ஆமாம். இன்னும் இவர் என்ன கேள்வி கேட்பாரோ என்று அச்சம் மிக கொண்டது அவள் மனம். நீங்கள் பயணம் செய்த விமானம் விபத்திலிருந்து தப்பியதாக செய்தி படித்தேன். ஆமாம், நல்ல வேளையாக அந்த விபத்திலிருந்து அண்ணியும் இளங்கவும் தப்பினார்கள் என்றான் முத்தழகு. மணிமொழி தலையை கொஞ்சம் அசட்டு சிரிப்பொன்றால் தன்னை சமாளித்து கொண்டாள். சரி அண்ணி, குழந்தைக்கு சட்டையை மாற்றிட்டு வரட்டும், நாம் எல்லாரும் வெளியே உட்காந்துருப்போம், அப்பா அம்மாவோடு பேசிகிட்டு இருப்போம், வாங்க என்று எல்லாரையும் வெளியே அழைத்து சென்றான் முத்தழகு. முத்தழகின் இந்த செயல் மணிமொழிக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. அவர்கள் போனதும் பரபரப்பு கொண்ட மணிமொழி இளங்கோவை கட்டிலில் வைத்துவிட்டு விரைவாக பெட்டியை திறந்தாள். பெட்டிக்குள் மேலாக கண்ணாடி போட்ட ஒரு புகைப்படம் இருந்தது. அந்த புகைப்படத்தை பார்த்ததும் மணிமொழி திடுக்கிட்டாள். சிந்தனை இழந்து நின்று அவள் சில வினாடிகளுக்குள் சிந்தித்து முடிவுக்கு வந்து குழந்தை சட்டை ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு பெட்டியை மூடிவிட்டாள். கட்டிலில் இருந்த இளங்கோவை தூக்கி துண்டு ஒன்றால் அவன் உடலில் இருந்த ஈரத்தை துடைத்து புது சட்டையை போட்டு எல்லோரும் இருந்த இடத்துக்கு எடுத்து வந்தாள். குழந்தையை மாமியாரிடம் கொடுத்தாள். மாமியார் ஆசையுடன் குழந்தையை வாங்கி தன் மடியிலே வைத்து கொண்டாள். சாய்வு நாற்காலியில் சாய்ந்திருந்த மாமனார், சிவகாமி, மணிமொழியும் இளங்கோவும் வந்து சேர்ந்ததை உன் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுமா என்றார். ஆகட்டும் அம்மா என்றாள் சிவகாமி. கொஞ்ச நேரத்தில் சிவகாமியும் தங்கத்துறையும் எல்லாரிடமும் சொல்லிவிட்டு அங்கிருந்து வந்த காரிலேயே வெளியே கிளம்பி சென்றார்கள். மணிமொழியின் உள்மனம் தங்கத்துறையை பற்றி ஏதோ எச்சரிக்கை செய்தது.
வந்து 2 நாட்களானவுடன் மணிமொழிக்கு அந்த 6 பெட்டிகளை பற்றிய கவலை பிறந்தது. எப்படியும் அந்த 6 பெட்டிகளையும் அவரவர்களிடம் சேர்த்தாக வேண்டுமே. மாமியார் எப்போதும் பேரன் நினைவாக பேரனை வைத்து கொண்டே திரிந்தாள். அவள் தன்னுடைய பேரனை பற்றி பேசாத ஆளே கிடையாது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பேரன் சொல்லுவதெல்லாம் கேட்டுக்கொண்டு திரிந்தாள். மாமனார் தனது 2வது பையன் முத்தழகுக்கு திருமணம் செய்தாக வேண்டுமே என்ற கவலையோடு தன் வயதுடைய மற்றவர்களுடன் எதையோ பேசிக்கொண்டு பொழுது போக்கினார். வயதானவர்கள் சேர்ந்தாலே அந்த காலத்திலே பேச்சுத்தானே. மணிமொழி வெளியே கிளம்பி அந்த 6 பெட்டிகளையும் அவரவரிடம் சேர்த்துவிட்டு வர வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டே இருந்தாள். என்ன செய்யலாம்? எப்படி பெட்டிகளை வெளியே கொண்டு போவது? ஒவ்வொரு பெட்டியாக ஒவ்வொரு தடவையும் வெளியே கொண்டு போய் கொடுப்பதா, அல்லது 6 பெட்டிகளையும் ஒரே தடவையில் கொண்டு போய் ஒரே தடவையில் எல்லாரிடமும் சேர்த்து விட்டு வருவதா என்பது மணிமொழிக்கு விளங்கவில்லை. குழம்பிக் கொண்டே இருந்தாள். மணிமொழி வந்த 3வது நாள் நல்ல நேரம் அது. மாமியார் தன் பேரனோடு கதை கேட்க போயிருந்தாள் கோவிலுக்கு. மாமனார் தன் நண்பரை கூட்டிக் கொண்டு வர போயிருந்தார். முத்தழகு டென்னிஸ் மட்டையுடன் போய்விட்டான். வேலைக்காரியை தவிர வேறு எவருமே இல்லை வீட்டில். தோட்டக்காரன் கூட இல்லை. இவர்களெல்லாம் எப்போது திரும்பி வருவார்கள் என்பது தெரியவில்லை. வேலைக்காரியை கேட்டால் தெரியும். சமையலறையில் வேலையாக இருந்த வேலைக்காரியிடம் போனாள் மணிமொழி. வேலைக்காரி நல்லவள். சிறு வயதில் அனுபவிக்க வேண்டிய வயதில் கணவனை இழந்த காரணத்தால் மணிமொழியிடம் தனி அன்பு அவளுக்கு உண்டு. அவள் பெயர் பாவை. பாவை அழகாகத்தான் இருந்தாள், நாகரிகமாக இருந்தாள். அதனால் அவளை எவரும் வேலைக்காரி என எண்ணாமல் குடும்ப அங்கத்தினரில் ஒருத்தி என கருதி அவளை பாவை என்றே எல்லாரும் அழைத்தார்கள். பாவையின் தோளை தொட்டு கேட்டாள் மணிமொழி. பாவை, இளையவர் எப்போது திரும்பி வருவார் தெரியுமா? மட்டை அடிக்க அல்லவா போயிருக்கிறார். அந்த மட்டை அடி முடிந்தவுடன் வந்துவிட முடியுமா? அப்புறம் அரட்டை அடி வேறு அடிக்க வேண்டும். எப்படியும் 9 மணி ஆகும் அக்கா அவர் வர என்றாள் பாவை. மாமியாரும் மாமனாரும் இப்போதைக்கு திரும்பி வரமாட்டார்கள் என்பது மணிமொழிக்கே தெரியும். அதனால் அவர்களை பற்றி மணிமொழி அவளிடம் கேட்கவில்லை. பாவை, நான் கொஞ்சம் வெளியே போய் என்னுடைய உயிர் தோழி ஒருத்தியை பார்த்துட்டு வரேன். அவங்களெலாம் வர்றதுக்குள்ளே நான் வந்துடுறேன் என்றாள் மணிமொழி. போய் வாருங்களக்கா. இது வரைக்கும் எல்லாரும் வெளியே போயிட்டா நான் மட்டும்தான் இருப்பேன். இப்போது எல்லாரும் போனால் என்ன, நீங்கள் இருப்பீர்கள் என்று இருந்தேன். நீங்களும் புறப்பட்டு விட்டீர்கள். அதனால் என்ன, எனக்குத்தான் தனியே இருந்து பழக்கம் இருக்கிறதே. மணிமொழி சிரித்துக்கொண்டே பாவையின் முதுகில் ஒரு தட்டு தட்டிவிட்டு ஓடினாள். அறைக்குள் வந்தால் ஏற்கனவே அவள் எடுத்துக்கொண்ட முடிவின்படி 2 பெட்டிகளை மட்டும் எடுத்துக்கொண்டாள். அதோடு பெட்டியில் இருந்த கருப்பு கண்ணாடியையும் எடுத்துக்கொண்டாள். கிளம்பினாள். வெளியே வந்தாள். வந்ததும் சுற்றுமுற்றும் பார்த்தால் எவரும் தன்னை பார்க்கவில்லை என்பதை அறிந்ததும் தன்னுடைய சேலையை தலைப்பை எடுத்து தன்னுடைய தலையில் போட்டுக்கொண்டாள். கையில் இருந்த கருப்பு கண்ணாடியை போட்டுக்கொண்டாள். மணிமொழி மாறிவிட்டாள். இப்போது அவளை பார்ப்பதற்கு ஒரு வங்க பெண் போலவே இருந்தது. மணிமொழி வெளியே வரும்போது நன்றாக இருட்டிவிட்டது. மணிமொழி சாலையின் ஓரமாகவே நடந்தாள். தன் முகத்தையும் எவரும் குறிப்பாக பார்க்காத அளவுக்கு அவள் இயல்பாக நடந்து கொண்டே சென்றாள். கார் ஒன்று வந்தது. அது வாடகை கார். சும்மா வந்தது. மணிமொழி இடக்கையை அசைத்தாள். வாடகை கார் அவள் அருகில் வந்தது, நின்றது. மணிமொழி காரில் ஏறிக்கொண்டு மயிலாப்பூர் குளத்துக்கு அருகில் போ என்றாள். கார் புறப்பட்டது. மயிலாப்பூர் குளம் வந்தது. மணிமொழி காரை விட்டு கீழே இறங்கி, இங்கே இரு, இதோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கையில் இருந்த 2 பெட்டிகளுடன் தெருவின் பெயர்களை பார்த்து கொண்டே நடந்தாள். அவள் தேடி வந்த தெருக்களுக்கு சென்று தேடி வந்த வீட்டு வாசல் படியில் ஏறி சாத்தியிருந்த கதவை தட்டினாள். கதவு திறந்தது. ஒரு பெரியவர் அவர் மணிமொழியை பார்த்ததும், இதோ இந்த வீட்டின் கதவு எண்ணை மறுபடியும் ஒரு முறை பாருங்கள், இந்த வீட்டுக்குத்தானே நீங்கள் வந்தீர்கள் என்று கேட்டார். மணிமொழி கதவின் எண்ணை ஒரு தடம் பார்த்துவிட்டு, இந்த வீட்டுக்கு தான் வந்தேன். அப்படியானால் உள்ளே வாருங்கள் என்றார் அந்த பெரியவர். மணிமொழி உள்ளே வந்தாள். பெரியவர் கதவை சாத்தினார். கதவை சாத்தியதால் மணிமொழி கவலை கொள்ளவில்லை. மாறாக மனம் துணிந்து, நீங்கள் தானே பொன்மலை? ஆமாம், நான் தான் பொன்மலை. நான் பாம்பேலேருந்து வரேன். நாளையே நான் மறுபடியும் பம்பாய் செல்ல வேண்டும். மருத நம்பியின் மகள் நான். என் அப்பா இந்த பெட்டியை உங்களிடம் கொடுக்க சொன்னார் என்று சொல்லி அவர் பெயர் எழுதியிருந்த அட்டைப்பட்டியை அவரிடம் கொடுத்தாள். அவர் அட்டைப்பட்டியை வாங்கி கொண்டதும், நான் வருகிறேன், இதோ பாருங்கள், இன்னொரு பெட்டி இருக்கிறது, இதை கொடுக்க வேண்டும் என்றாள். சரி என்றார் பெரியவர். மணிமொழி வெளியே வந்தாள். கதவு சாத்தப்பட்டது. சாத்தப்பட்ட கதவை மணிமொழி ஒரு முறை பார்த்தாள். பிறகு விரைந்து நடந்தாள்.
கார் நின்ற இடத்துக்கு வந்து காரில் ஏறிக்கொண்டு வேப்பேரிக்கு போ என்றாள். மணிமொழி சொன்ன முகவரியில் மணிமொழி சொன்ன வீட்டுக்கு முன்னே கார் வந்து நின்றது. மணிமொழி இறங்கினாள். பெட்டியுடன் அந்த வீட்டுக்குள் நுழைந்தாள். கதவுகள் அனைத்தும் திறந்தே கிடந்தன. மணிமொழி சென்றாள். கூடத்தில் நின்றாள். அந்த நடு கூடத்தில் எவரும் இல்லை. மணிமொழி என்ன செய்வதென்று தெரியாமல் பெட்டியுடன் அந்த கூடத்தில் நின்று கொண்டிருந்த போது ஒரு அறை கதவை திறந்து கொண்டு ஒரு மனிதர் வந்தார். அவருக்கு 35 வயது இருக்கும். அவர் மணிமொழிக்கு எதிரே வந்து நின்று, என்ன வேண்டும் உங்களுக்கு என்று கேட்டார். இந்த வீட்டில் இருக்கும் திருமுகம் என்பவரை நான் பார்க்க வேண்டும். நான் தான் திருமுகம். அப்படியா, உங்களுக்கு பம்பாயிலிருந்து ஒரு பெட்டி கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா, பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது? பிள்ளைகளுக்கான உடை இருக்கிறது. அப்படியா, கொடுங்கள் பெட்டியை என்று கையை நீட்டினார் திருமுகம். நீட்டிய திருமுகத்தின் கையிலே பெட்டியை வைத்தாள் மணிமொழி. அப்போது திடீரென்று இரும்பு கை ஒன்று வந்து அந்த பெட்டியை பறித்தது. அந்த கை, அந்த 3வது இரும்பு கை யாருடையது? மணிமொழி அச்சத்துடன் திரும்பி பார்த்தாள். போலீஸ். பெட்டியை பறித்தவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர். மடிப்பு கலையாத போலீஸ் உடையில் இருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர். பறித்த அந்த பெட்டியை திறந்து பார்த்தார் அவர். மணிமொழிக்கு உடம்பெல்லாம் சில்லிட்டு விட்டது. அவள் உணர்வை இழந்து மயக்கம் கொள்ளும் நிலையில் இருந்தாள். அவள் இதயம் அமைதியான இரவில் கடிகாரம் ஓசையிடுவதைப் போல ஓசையிட்டது. இன்ஸ்பெக்டர் திறந்த அந்த பெட்டியை பார்த்தார். மணிமொழியும் பார்த்தாள், திருமுகமும் பார்த்தார். பெட்டியில் ஒரு நைலான் சட்டை இருந்தது. ஆமாம், பெட்டியில் ஒரு குழந்தைக்குரிய சின்ன நைலான் சட்டை இருந்தது. அந்த குழந்தை சட்டையை தவிர வேறு எதுவுமே இல்லை பெட்டியில். திருமுகம் இன்ஸ்பெக்டரை பார்த்து மெல்ல சிரித்தார். மணிமொழியும் தன்னை சற்று சமாளித்து கொண்டு இன்ஸ்பெக்டரை பார்த்து கொஞ்சம் சிரித்தாள். இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் சமாளித்து கொண்டு, பொறுத்து கொள்ள வேண்டும். உங்கள் இருவரையும் நான் தவறாக புரிந்து கொண்டதற்கு நீங்கள் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். அதனால் என்ன, உங்கள் கடமையை நீங்கள் செய்கிறீர்கள். பொது மக்களாகிய நாங்கள் உங்கள் விருப்பப்படி நடந்து கொண்டால் தானே எங்களுக்கு நலன் உண்டாகும் என்றார் திருமுகம். ஒரு பொண்ணு இந்த பொண்ணு மாதிரியே தலையில் சேலை தலைப்பை போட்டுட்டு எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கா. அதனால் தலையில் தலைப்பு சேலையை போட்டுக்கொண்டு போகிற இவர்களை போன்றவர்களுக்கெல்லாம் துன்பம் ஏற்படுகிறது என்று சொல்லிவிட்டு சிரித்தார் அவர். அதனால் என்ன, உங்களுக்கு வெற்றி கிடைக்காமல் போய்விட்டதே என்று நினைக்கும் போது தான் எனக்கு துன்பம் ஏற்படுகிறது என்றார் திருமுகம். இதை கேட்டதும் கொஞ்சம் குறிப்போடு திருமுகத்தை பார்த்த போலீஸ் இன்ஸ்பெக்டர், எப்படி இருந்தாலும் இறுதியில் வெற்றி பெற்றே தீருவேன் என்றார். இதை கேட்டு மணிமொழியும் திருமுகமும் சிரித்தார்கள். இந்த சிரிப்பில் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் கலந்து கொண்டார். சிரிப்பு அடங்கியதும் திருமுகத்தின் குரல் கொஞ்சம் மாறியது. திருமுகம் கொஞ்சம் கடுமை கலந்த குரலில், இன்ஸ்பெக்டர், இந்த தடவை என்னோட வீட்டுக்கு வந்து ஒரு பெண்ணோட முன்னால் நீங்கள் என்னை அவமானப்படுத்தியதை நான் பொருட்படுத்தலை. மீண்டும் இதே மாதிரி வந்து நீங்கள் என்னை அவமானப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றார். இல்லை இல்லை, இனி தேவையில்லாமல் நான் வரமாட்டேன், பொறுத்து கொள்ளுங்கள் என்று சிரித்து கொண்டே தலை தொப்பியை சரி செய்து கொண்டு வெளியே போய்விட்டார். அவர் வெளியே போன கொஞ்ச நேரத்தில் ஜீப் ஒன்று புறப்படும் சத்தம் கேட்டது. என் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு என்றுமே நான் அச்சம் கொண்டது இல்லை. என் உடலெல்லாம் சில்லிட்டு விட்டது என்றாள் மணிமொழி. இன்று நடந்ததில் எதுவும் இல்லை. இனிமேல் தான் நாம் விழிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். உட்காருங்கள் என்றார் திருமுகம். நாமா விழிப்புடனா? நாம் விழிப்பு என்ற 2 சொல்லும் மணிமொழியை குத்தின. அஞ்சிய அவள், என்னை கொஞ்சம் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் அப்படியே போட்டபடி போட்டுவிட்டு வந்திருக்கிறேன். நான் போய்தான் பம்பாய் பயணத்துக்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். நான் வருகிறேன். உங்களுக்கு மறுபடியும் பெட்டி தர வேண்டிய கடமை எனக்கு கிடைத்தால் நான் வருகிறேன். இப்படி சொன்னதும் மணிமொழி திரும்பினாள், நடந்தாள், வெளியே வந்தாள், காரில் ஏறிக்கொண்டாள். கார் புறப்பட்டது, மறைந்து போயிற்றது. கார் மறைந்ததும் திருமுகம் கதவை சாத்திவிட்டு வந்து உட்கார்ந்து அந்த நைலான் குழந்தை சட்டையை எடுத்து 2 கைகளிலும் விரித்து பிடித்து வெளிச்சத்தில் பார்த்தார். நைலான் குழந்தை சட்டையில் பூ வேலை நிறைய செய்யப்பட்டிருந்தது. அந்த பூ வேலை செய்யப்பட்ட அந்த நைலான் குழந்தை சட்டையில் பூ வேலைகளுக்கிடையே 5-6 எழுத்துக்கள் மங்கலாக தெரிந்தன. அந்த எழுத்துக்களை கூர்ந்து ஒரு முறை படித்த திருமுகம் முக மலர்ச்சியோடு அந்த சட்டையை அந்த அட்டைப்பெட்டிக்குள் வைத்து மூடினார். வாடகை கார் விரைந்து சென்று கொண்டிருந்தது. மணிமொழியின் மனம் அச்சத்தாலும் அறியாமையாலும் குழம்பி கிடந்தது. காரோட்டி பின்னால் திரும்பி பார்த்து, எங்கேம்மா நீங்கள் இறங்கப் போகிறீர்கள் என்று கேட்டான். மணிமொழி அப்போதுதான் புறப்பட்ட இடத்துக்கே நாம் வந்துவிட்டோம் என்பதே அவளுக்கு தெரிந்தது.
இங்கே தானப்பா, இங்கே தான் நான் இறங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே மணிமொழி கதவை திறந்து கீழே இறங்கினாள். மீட்டரை பார்த்தாள். கைப்பையை திறந்து பணம் எடுத்து கொடுத்தாள். பங்களா நெருங்கியதும் மாமியார் வந்திருப்பாரோ, மாமனார் வந்திருப்பாரோ, முத்தழகு வந்திருப்பாரோ, பாவை ஏதாவது சொல்லியிருப்பாளோ என்றெல்லாம் எண்ணி குழம்பியது அவள் மனம். பங்களா வந்தது. கருப்பு கண்ணாடியை கழற்றி கைப்பைக்குள் வைத்துக்கொண்டு பங்களாவுக்குள் நுழைந்தாள் மணிமொழி. பங்களாவுக்குள் நுழைந்ததும் கார் இருக்கிறதா என்று பார்த்தால் கார் இல்லை. கார் இல்லாததால் முத்தழகு இன்னும் வரவில்லை என்பது மணிமொழிக்கு தெரிந்துவிட்டது. பங்களா அமைதியாக இருந்ததால் மாமியாரும் மாமனாரும் வரவில்லை என்பதும் மணிமொழிக்கு தெரிந்துவிட்டது. சுற்றுப்பத்தியை கடந்து உள்ளே போகும்போது பாவை பாவை என்று குரல் கொடுத்து கொண்டே போனாள். அக்கா, இங்கே இருக்கிறேன் என்றாள் பாவை. சமயக்கட்டுக்குள் இருந்தாள். மணிமொழி சமயக்கட்டுக்குள் வந்தாள். மணிமொழியை பார்த்ததும், இன்னும் சமையல் வேலை முடியவில்லை அக்கா. பகலில் ஒரு முறை சமைத்து இரவிலும் ஒரு முறை சமைக்க வேண்டியிருக்கிறது. இந்த வீட்டில் இருப்பது 3 பேர் தான். உங்களை சேர்த்து கொள்ளாதற்காக நீங்கள் வருத்தப்பட போகிறீர்கள். நீங்கள் இப்போதான் வந்திருக்கீங்க. இந்த 3 பேர்களும் 3 விதமாக சாப்பிடுவார்கள். ஒருவருக்கு பிடித்தது மற்றவருக்கு பிடிக்காது. எவர் மீதும் நான் குற்றம் சொல்லவில்லை. எவ்வளவு வேலை இருக்குது, அதைத்தான் சொல்ல வந்தேன் என்றாள் பாவை. எவ்வளவு வேலைகள் இருந்தால் என்ன, நான் வந்துட்டேன்ல. இருக்கிற வேலைகள் எல்லாவற்றையும் நாம் இருவருமாக பார்ப்போமே என்றாள் மணிமொழி. நீங்கள் சொல்லிட்டீங்க எளிதாக. நீங்கள் இந்த வீட்டில் வேலை செய்வதை பார்த்து கொண்டு நான் சும்மா இருக்கலாமா? நீங்கள் குழந்தைய நல்லா பார்த்துக்கங்க, அது ஒன்று போதும். இளங்கோ வந்தது முதல் பாட்டியை ஒட்டி கொண்டு விடமாட்டேன் என்கிறானே, அதுவும் ஒரு வழியில் நல்லது தான். உங்களுக்கும் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் என்றாள் பாவை. இதை கேட்டதும் மணிமொழி மௌனமாக திரும்பி நடந்து தன் அறைக்கு வந்து கதவை தாளிட்டு விட்டு கட்டிலில் வந்து படுத்து கொண்டாள். படுத்து கொண்டதும் அவள் 2 விழிகளிலும் கண்ணீராய் கொட்டியது. இளங்கோ வந்தது முதல் பாட்டியை ஒட்டி கொண்டு விடமாட்டேன் என்கிறான் என்ற பாவை சொல்லியதை கேட்டதும் விமானத்தில் குழந்தையின் தாய் சொன்னது நினைவுக்கு வந்துவிட்டது. குழந்தையின் தாய், இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு எங்கே வேணுமானாலும் போ, ஆனால் மாமியார் வீட்டுக்கு மட்டும் போகாதே என்று சொன்னாளே, அவள் சொன்னதற்கு மாறாக அல்லவா நாம் இங்கே வந்திருக்கிறோம். நாமா வந்தோம்? குழந்தையின் தாய் சொல்லிய வாக்கை காப்பாற்ற நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குழந்தையின் தாய் சொல்லியது போல அவளுடைய மாமியார் வீட்டுக்கு போகாமல் குழந்தையோடு வேறு எங்கேயாவது போய்விடலாம் என்று தானே நினைத்தோம். முடியவில்லையே. இளையவர் பின்னாலேயே வந்து பிடித்து கொண்டு விட்டாரே. இந்த வீட்டை விட்டு இனிமேல் நம்மால் வெளியேற முடியுமா, முடியாதா? குழந்தை இளங்கோ பாட்டியை நன்றாக பிடித்து கொண்டு விட்டான். எல்லாரையும் நமக்கு பிடித்திருக்கிறது, நம்மையும் எல்லாருக்கும் பிடித்திருக்கிறது. இந்த நேரத்தில் எவரோ கதவை தட்டியது போல் இருந்தது. மணிமொழி சட்டென்று கண்களை துடைத்துவிட்டு மெல்ல கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தாள். வெளியே யாருமே இல்லை. மணிமொழி சுற்றுமுற்றும் பார்த்தால் எவரையுமே காணோம். மணிமொழி மெல்ல சமையலறைக்கு வந்து பாவையிடம், பாவை, இன்னுமே யாருமே வரலையே. ஆமாக்கா, வரலையேக்கா யாருமே. இதை கேட்டு பாவை சிரித்தாள். மணிமொழியால் எப்படி சிரிக்க முடிந்ததோ அவளும் சிரித்தாள். உங்கள் உயிர் தோழி ஒருத்தியை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னீர்களே, பார்த்துவிட்டு வந்தீர்களா? போனேன், ஆனால் அவள் எங்கேயோ வெளியில் போய்விட்டாளாம், பார்க்க முடியவில்லை. நேரமாகிவிட்டதே என்று திரும்பி விட்டேன். எங்கே இவர்கள் வந்திருப்பார்களோ என்று வேகமாக வந்துவிட்டேன். இன்னும் இவர்களில் எவரையுமே காணோம். வருகிற நேரம்தான். அதற்குள் என் வேலைகளை முடித்து கொண்டு வந்து விடுகிறேன் அக்கா. பாவை சமையலில் இறங்கியதும் மணிமொழி மெல்ல அந்த இடத்தை விட்டு தன் அறைக்கு வந்தாள். கதவை சாத்தி தாளிட்டு கொண்டாள். தாளிட்டு கொண்டதும் கட்டிலில் உட்கார்ந்தபடியே இன்னும் 4 பெட்டிகளை சேர்க்க வேண்டியவர்களிடம் சேர்த்துவிட்டால் பெரிய தொல்லை விட்டது என்று எண்ணிய மணிமொழி, அந்த 4 பெட்டிகளும் இருக்கின்றனவா என்று கட்டிலுக்கு அடியில் பார்த்தாள். கட்டிலுக்கு அடியிலே அவள் அந்த 4 பெட்டிகளை வைத்த இடத்திலே எதுவுமே இல்லை. 4 பெட்டிகளையும் காணோம் என்றதும் மணிமொழிக்கு தூக்கி வாரி போட்டது. அறை முழுவதும் தேடினாள், எங்கேயும் இல்லை. அவளுடைய இதய துடிப்பு மிகுந்தது. உடலெல்லாம் அவளுக்கு வியர்த்தது. பாவை எடுத்து எங்கேயாவது வைத்திருப்பாளா என்று எண்ணிய மணிமொழி பரபரப்படைந்து கதவை திறந்து கொண்டு சமையலறைக்கு வந்து, பாவை, என் பெட்டி சாவியை பார்த்தாயா? மீண்டும் சாவியை தொலைத்து விட்டீர்களா? அன்று தங்கத்துரை உங்கள் பெட்டி பூட்டை திறந்து தந்தவுடன் வேறு பூட்டு அல்லவா பெட்டிக்கு போட்டு வைத்தீர்கள். சரியாக தேடி பாருங்கள், சாவி எங்கேயும் போகாது. சாவியை என் அறையிலே தான் எங்கேயோ வைத்து விட்டேன். சாவியை காணோமே. உங்கள் அறைக்கு யாருமே போலையாக்கா? நீங்கள் போன பிறகு நான் ஒருத்தி தானே இந்த வீட்டில் இருக்கிறேன்.
நானும் இந்த சமையலறையை விட்டு வெளியவே வரவில்லையே. வெளியிலேருந்து யாராவது வந்து போனாங்களா? ஆமாம், மறந்தே போனேனே. தங்கத்துறை வந்தார். அவர் வந்து போய் அரை மணி நேரத்துக்கு மேலாகிறதே. அவர் முத்தழகை தேடிக்கொண்டு வந்தார். முத்தழகு பந்தடிக்க போய்விட்டார் என்றேன். உடனே அவர் போய்விட்டாரே. தங்கத்துறை காரிலா வந்தார்? ஆமாம், காரில் தான் வந்தார். ஆனால் காரை வெளியிலே நிறுத்திவிட்டு தான் வந்தார். அவர் வந்தபோது நீ எங்கே இருந்தாய் பாவை? இதோ இந்த சமையலறையில் தான் இருந்தேன். முத்தழகு என்று கூடத்தில் ஒரு சத்தம் கேட்டது. போய் பார்த்தேன். கூடத்திலே தங்கத்துறை நின்று கொண்டிருந்தாள். முத்தழகு இல்லையா என்று கேட்டார். முத்தழகு பந்தடிக்க போய்விட்டார் என்றேன். வேறு யாருமே இல்லையா என்று கேட்டார். யாருமே இல்லை, இப்போது என்னை தவிர எல்லாரும் வெளியே போய்விட்டார்கள் என்றேன். சரி, நான் மறுபடியும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாரே அக்கா. அவரை நீ மறுபடியும் பார்க்கவே இல்லையா? இல்லை அக்கா, என் வேலைகளை கவனிக்க நான் சமயக்கட்டுக்கு வந்து விட்டேன். இந்த வீட்டில் 24 மணி நேரமும் சமயக்கட்டிலே இருக்க வேண்டி இருக்கிறதே. இதை கேட்டதும் மணிமொழி கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தாள். அக்கா, பெட்டி சாவியை தங்கத்துறை கொண்டு போயிருப்பாரோ என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இல்லையா? பாவை, அவர் எடுத்திருப்பார் என்று கூட நீ நினைக்கலாம். எல்லாம் வேடிக்கை தானே. மறுபடியும் பூட்டை திறக்க நம்மை கூப்பிடட்டும் என்று அவர் வேடிக்கை செய்யலாம் அல்லவா? போகிறது, அதை மறந்துவிடு பாவை. நீ இளையவர் கூட வேண்டுமென்றே சாவியை கொண்டு போயிருக்கலாம் அல்லவா என்றாள் மணிமொழி. உண்மையில் சாவி மணிமொழியின் சோழிக்குள் தான் இருந்தது. இருந்தும் யார் வந்து போனார்கள், யார் பெட்டிகளை எடுத்து போயிருக்க முடியும் என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் இப்படி பேசினாள் மணிமொழி. நானும் வேண்டுமானால் வந்து தேடி பார்க்கட்டுமாக்கா? வேண்டாம் பாவை, நீ உன் வேலையை பாரு, நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் அறையின் கதவை சாத்தி தாளிட்டு கொண்டாள் அவள். கட்டிலில் உட்கார்ந்த மணிமொழியின் மனம் எண்ணியது, தங்கத்துறை வந்தபோது பாவை சமையலறைக்குள் இருந்திருக்கிறாள். உள்ளே வந்த தங்கத்துறை பாவையை தவிர வீட்டில் யாருமே இல்லை என்பதை அறிந்து கொண்டு இந்த அறைக்குள் புகுந்து இந்த அறைக்குள் இருந்த அந்த 4 பெட்டிகளையும் எடுத்து காரில் வைத்துவிட்டு மறுபடியும் புதிதாக அப்போதுதான் வீட்டுக்குள் முதல் தடவையாக வருவது போல வந்து பாவையிடம் பேசிவிட்டு போயிருக்கிறாள். தங்கத்துறை தான் அந்த 4 பெட்டிகளையும் எடுத்து சென்றிருக்கிறாள். இதில் ஐயமே கிடையாது. மணிமொழி கட்டிலை விட்டு எழுந்து மீண்டும் ஒரு முறை அறையெல்லாம் தேடினாள். மற்ற எல்லா பொருளும் இருந்தன, அந்த 4 பெட்டிகளை மட்டும் காணோம். மனம் தளர்ந்து கட்டிலில் உட்கார்ந்தாள். அவள் மனம் மீண்டும் எண்ணியது, நாம் நினைத்தபடி தங்கத்துறை எடுத்து சென்றிராமல் வேறு யாராவது எடுத்து சென்றிருந்தால்? மாமனாருக்கும் மாமியாருக்கும் இது பற்றி தெரியாது. பாவை நல்லவள், இளையவர் என் இதயத்தில் இருப்பவர். சிவகாமி எடுத்து சென்றிருப்பாளா? தங்கத்துறை எடுத்து சென்றிருக்க வேண்டும், அல்லது சிவகாமி எடுத்து சென்றிருக்க வேண்டும். இந்த இருவரை தவிர வேறு எவரும் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. இந்த பாவை ஒருத்தி, இவள் எப்போது பார்த்தாலும் சமயக்கட்டிலே அடைப்பட்டு கிடக்கிறாள். வந்தது யார், போனது யார்? இவள் எங்கே பார்க்க போகிறாள்? மணிமொழியால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. எந்த முடிவுக்கும் வர முடியாமல் அவள் தவித்து கொண்டிருந்த போது மாமனாரும் மாமியாரும் வந்துவிட்ட அரவம் வெளியே கேட்டது. மணிமொழி அறை கதவை திறந்து கொண்டு வெளியே கூடத்துக்கு வந்தாள். மாமியார் தன் தோளில் கிடந்த இளங்கோவை மணிமொழியிடம் கொடுத்து கொண்டே, குழந்தை தூங்கி போய்விட்டான், கொண்டு போய் விசிறிக்கடியில் போட்டு வேர்வையை துடை, எழுந்ததும் பால் கொடு, எழுப்பி பால் கொடுக்காதே என்றாள். சரியத்தை என்று சொல்லிவிட்டு இளங்கோவுடன் தன் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டாள். இரவு எந்த நேரமானாலும் சரி, முத்தழகு வராமல் எவரும் அந்த வீட்டில் சாப்பிடுவது இல்லை. முத்தழகு தான் முதலில் சாப்பிட வேண்டும். முத்தழகு சாப்பிட்ட பிறகுதான் மற்றவர்கள் சாப்பிடுவார்கள். வெகு நேரமாகியும் முத்தழகு வரவில்லை. கூடத்தில் மாமனாரும் மாமியாரும் உட்கார்ந்திருந்தார்கள். மாமியார் மாமனாரை பார்த்து, இன்னும் தம்பியை காணமே. பாவைக்கு எப்போது வேண்டுமானாலும் சாப்பிட்டு பழக்கம். நானும் நீங்களும் எப்போது வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அந்த பெண் வேறு காத்து கொண்டிருக்கிறாளே, அந்த பெண்ணுக்கு இதெல்லாம் புதிதாக இருந்தாலும் இருக்கும். அவளை முதலில் சாப்பிட சொல்லிவிடலாமே என்றார். நானும் அதை பற்றி தான் நினைத்து கொண்டிருந்தேன். அந்த பொண்ணை சாப்பிட சொல்லு, அவள் வரட்டும், அப்புறம் நாம் சாப்பிடுவோம். மணிமொழி என்றாள் மாமியார். வருகிறேன் அத்தை என்று சொல்லிக்கொண்டே கதவை திறந்து கொண்டு மாமியாருக்கு முன்னால் நின்று, என்ன அத்தை? உட்கார்ந்திருந்த அத்தை நிமிர்ந்து மணிமொழியின் முகத்தை பார்த்ததும், மணிமொழி, நீ அழுதாயா என்ன? உன் கண்களெல்லாம் சிவந்திருக்கின்றனவே. இல்லை அத்தை, கொஞ்சம் தூங்கி போனேன், அவ்வளவுதான் என்று முகத்தை திருப்பி கொண்டாள். உனக்கு அவன் நினைவு வந்துவிட்டது, அதுதான் அழுகிறாய். அரசுவை நினைத்தால் அழத்தான் தோன்றும். அரசு என்று சொல்லிக்கொண்டு அவளும் அழ தொடங்கிவிட்டாள். அத்தை என்று உட்கார்ந்து மாமியாரின் தோள்களை பற்றினாள் மணிமொழி.
தன் மகனை நினைத்து அழுத தாயை கண்டதும் தந்தைக்கும் தன் மகன் நினைவு வரவே தாங்க முடியாத தொக்கத்தால் அவரும் அழுதார். மணிமொழி மனதை திறந்து உள்ளதை சொல்லிவிட்டு, நீ ஓடிவிடம்மா, உன் துக்கம் வேறு, அவர்கள் துக்கம் வேறு. உன் அப்பாவை நினைத்து நீ அழும் போதெல்லாம் அரசுவை நினைத்து நீ அழுவதாக இவர்கள் அழுகிறார்களே. அவள் கவலையில் ஆழ்ந்தாள். பகுதி 2 நிறைந்தது. மணிமொழியின் பயணம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது, எப்படி திகிலுடன் இருக்கிறது? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோ உடனே உங்களுக்கு வரும். சேர்ந்து பயணிப்போம். ராஜி ஸ்டோரீஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.